சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம், விக்கி, காளிமுத்து இவங்க 3 பேரும் காய்கறி எல்லாம் புவனாவோட வீட்டில் இறக்கி வச்சிட்ருப்பாங்க. அப்போ விக்ரம் விக்கி கிட்ட, ஆமாம், காய்கறி எல்லாம் தோட்டத்திலிருந்து நேராக மார்க்கெட்டுக்கு தானே கொண்டு போகணும், ஏன் நீங்கள் இங்கே கொண்டு வரீங்கன்னு கேட்க, அதுக்கு விக்கி, அதுவா, இது எங்கள் முதலாளியோட வீடு, தோட்டத்திலிருந்து காய்கறி எல்லாம் முதல்ல நேராக இங்கே தான் கொண்டு வரணும். இவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்படி ஒரு பழக்கம் இங்கே இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டு விக்ரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது புவனா அங்கே வராங்க. என்ன காளிமுத்து, காய்கறி விளைச்சல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு விக்ரமை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் விக்ரமை பார்த்துட்டு, ஆமாம், யார் இது அப்படின்னு கேட்க, அதுக்கு காளிமுத்தும், அது என்னோட பையன்தாம்மா, ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்றாங்க. அப்போ புவனா உடனே, உனக்கு 2 பொண்ணுங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, அதுவும் என் பையன்தான், பெரியம்மா வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தான், அதனால நான் பெருசாக யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேன், இப்போது படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு புவனா, படிச்சிருக்கான்னு சொல்கிறேன், வேறு ஏதாவது வேலைக்கு அனுப்பலாம்ல, எதுக்காக இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, அதுக்கு காளிமுத்து, எல்லா வேலையும் கற்றுக்கிறது நல்லது தானம்மா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. புவனா வேலைக்காரங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. எது சமைக்கிறதா இருந்தாலும் காவேரி கிட்ட கேட்டுட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு சமைங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஈஸ்வரன் ஒரு சேட்டுக்கிட்ட டீல் பேசுறதுக்காக வெளியில் கிளம்புறாரு. வெளியில் புவனா கிட்ட அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ புவனா, அதான் நம்ம காவேரி இருக்கால, அவளை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ ஈஸ்வரன் காவேரின்னு கூப்பிட்றாங்க. அப்போது மகா கூப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் திருப்பி பார்க்குறாங்க. என்ன இது, இந்த குரலை நாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ விக்கி, அது எங்கள் முதலாளியோட தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் காவேரின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விக்ரம் திரும்பி அந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக மகா அந்த ஃபைலை எடுத்துகிட்டு ஈஸ்வரன் கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க உள்ளே போயிட்டுருக்காங்க. விக்ரம் அந்த காய்கறியை வச்சுட்டு திரும்பி வரும்போது மகா உள்ளே போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரன் அந்த சேட்டுக்கிட்ட டீல் பேசுகிறதுக்காக போகிறாங்க. அந்த சேட்டுக்கு பெங்களூரில் நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கும். உங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் டெய்லி காய்கறி சப்ளை பண்ணுற அளவுக்கு எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சேட்டு ரொம்ப நாளாக இழுத்து நின்றுச்சு. இந்த டீல் நான் இப்போ ஓகே பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த டீலில் சைன் பண்ணுறாங்க. ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்றைக்கி காவேரி தான் ஃபைல் எடுத்துகிட்டு கொடுத்தா நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு ஈஸ்வரன் மகாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் மகா நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு, என்ன இது, எந்த காணவில்லைன்ற எந்த நியூஸுமே இல்லையே, அப்போது நம்மளை யாருமே தேடலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வேலைக்காரங்க அம்மா, சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ மகா, இல்லை, எனக்கு பசிக்கலை, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, உங்களுக்காக புவனா அம்மாவை பார்த்து சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா, இல்லை, எனக்கு இப்போ பசிக்கலை, எனக்கு வேண்டான்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புவனா மகா கிட்ட என்ன காவேரி, சாப்பிட்டியான்னு கேட்க, அதுக்கு மகா, இல்லை, எனக்கு பசிக்கலை, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது புவனா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நாங்கள் சமைச்சு கொடுக்குறோன்னு சொல்ல, அதுக்கு மகா, எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புவனா, சரி, நீ வேணும்னா சமைக்கிறியா, உனக்கு பிடிச்சதை நீயே சமை அப்படின்றாங்க. அதுக்கு மகா சமைக்கலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நோ ஆயில் நோ பாயில் அந்த கான்செப்டில் சமைக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புவனா, இது என்ன, இது புதுசாக இருக்கே, சரி, நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்கிறேன், அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ சமை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் நிறைய ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அது புவனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, செமையாக இருக்கே, எப்படி அடுப்பே இல்லாமல் சூப்பராக சமைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரனும் அவங்க தம்பியும் வராங்க. என்ன வாசனை தூக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, அதுக்கு புவனா, இன்னைக்கு எல்லாமே காவேரி தான் சமைச்சா, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் உன் கைராசி தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா கைமணமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புவனா, என்னங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சேட்டுக்கிட்ட நாம் ஒரு டீல் பேசியிருந்தோம்ல, அந்த டீல் ஓகே ஆகிடுச்சு, சேட்டு இன்னைக்கு சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் காவேரி ஃபைல் எடுத்து கொடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஃபைல் கேட்டீங்க, நான் எடுத்து கொடுத்தேன், அதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரனோட தம்பி, எல்லாம் உங்கள் கைராசின்னு அண்ணன் நம்புறாரு, நல்லதே நடந்திருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அந்த
நிலா நட்சத்திரத்தை தவிர வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், அண்ணன் வாங்கி கொடுப்பாரு அப்படின்றாங்க. அப்போ மகா வந்துட்டு, எனக்கு நான் யாருன்னு தெரியணும், நான் எந்த ஊர், எங்கள் அம்மா அப்பா யார், எல்லாமே எனக்கு தெரியணும். என்னை அவங்க தேடுறாங்களா இல்லையா, நான் யாரையாவது விட்டுட்டு வந்தனா, என்னால் யாராவது கவலைப்பட்டுட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். தயவு செஞ்சு நான் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. அதை பற்றி தான் நான் எந்த நேரமும் வந்து யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு சித்திரவதையாக இருக்கிறதுலே கொடுமை வந்து நாம் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது தான். தயவு செஞ்சு நான் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சிக்க கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரன் வந்துட்டு, நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரன் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நாங்கள் ஒரு பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல, நீங்கள் அதை ஏதாவது விசாரிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் வந்துட்டு, சார் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட்டுன்னு ஒரு இடத்துல பார்த்த உடனே நீங்கள் போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் முதல்ல அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. நாங்கள் அதுக்கப்புறமா அங்கே போய் பார்க்குறப்போ கார் அங்கே இல்லைங்க. கார் இருந்தால் தான் நாங்கள் அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேணால் வந்து விசாரித்து சொல்கிறோம், ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரன் வந்துட்டு, சார் எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் வந்துட்டு, எங்களை தேடி யாராவது கார் காணும், அந்த பொண்ணு காணும்னு தேடி வந்தால் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு வாழை தாரெல்லாம் வந்து ஏற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ விக்ரம் காளிமுத்துக்கிட்ட, இன்னும் எவ்வளோ ஏற்றணும் அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. உன்னால் முடியலன்னா விட்டுருப்பா, நானும் விக்கியும் எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு விக்ரம், அதுக்காக நான் சொல்லலை, எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்புறமா ஏற்றலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு காளிமுத்து, சாப்பாடு வீட்டில் இருந்து தான்ப்பா வரும், அமுதா தான் எடுத்துகிட்டு வருவான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான், நாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அமுதா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டில் ஒரு சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அமுதா கிட்ட வம்பு இழுக்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு ஓடி வந்து, என்னோட தங்கச்சி தான், எந்த வம்பும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கையெடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வந்து விக்ரமாக அடிக்கிறாங்க. அப்போ விக்ரமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.